ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். ஒரு பக்கம் விடுதலை பாகம் 2 ரிலீஸ் ஆகி படு பயங்கரமாக சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக இருக்குது. இப்போ சொல்ல போனால் வெற்றிமாறனோட ஃபேன்ஸுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விடுதலை பாகம் 2 நிறைய சென்சாரும் நிறைய கட்டும் உள்ளடக்கி தான் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ள படங்கள் பார்க்கும்போது நிறைய பிளர்டு சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அது எதுவுமே இல்லாமல் வித்தவுட் சென்சார் அண்ட் அன்கட் வெர்ஷன் ஆஃப் விடுதலை பார்ட் 2 ஃபில்மை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 2ஆம் வாரத்தில் அது ரிலீஸ் பண்றதா அந்த படத்தோட படக்குழு வந்து திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இது மட்டும் இல்லாம விடுதலை பார்ட் 1 இருக்குல்ல, பார்ட் 1ஓட அன்சென்சார் மற்றும் அன்கட் வெர்ஷனை வந்து அதுல ஓடிடி ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல பார்ட் 1 சொல்றேன். பார்ட் 1ல நம்ம அன்சென்சார்ட் அண்ட் அன்கட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த மலைவாழ் மக்களை என்ன மாதிரியான இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த சித்திரவதைகள் செய்யக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அந்த எலக்ட்ரிக் சேர் அவங்க அடிக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். அது விடுதலை பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம அன்கட் அண்ட் அன்சென்சார்ல பார்க்க போறோம். விடுதலை பார்ட் 2ல நம்ம எது வித்தவுட் சென்சார்ல பார்க்க போறோம் அப்படின்னா, அவர் இன்னொரு 7 நிமிஷம் ட்ரிம் பண்ணதா சொன்னாரு. 7 நிமிஷம் இல்லாம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் சீக்வென்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் 17 நிமிஷம் உள்ள வரும். இது இல்லாம பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு சீன்ல வந்து பாவல் நவகீதன் பார்ட் 2ல அந்த சேர்ல உட்கார்ந்திருக்க ஒரு பொண்ணை போட்டோ எடுப்பார். அது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அங்க சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டிருக்கதே ஒரு புகைப்படம் எடுத்த மாதிரியான சீன்கள் உள்ள இருக்கு. அதுவும் இந்த அன்கட் வெர்ஷன்ல வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஹாப்பினஸான நியூஸா இருக்கு. இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடில இருந்து வட சென்னை அன்சென்சார்டு வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட இன்னொரு வெர்ஷன் வந்து டெலிகிராம்ல பல வெப்சைட்கள்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்குற நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஏன்னா நிறைய பேர் படம் வந்து முதல் 2 நாட்கள் அதுல இருந்த வார்த்தையா இருக்கட்டும், ஆண்ட்ரியா பேசுற என்னை பார்த்தா தே மாதிரி தெரியுதான்ற ஒரு வார்த்தைகள்லாம் கேட்பாங்க. அந்த போட்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், இது எல்லாமே பெரிய பிரச்சனைகள் எழுந்ததுக்கு அப்புறமா 2 நாட்களுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் கட் பண்ணாத ஒரு வெர்ஷனையும் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது டெலிகிராம்லயும் மற்ற வெப்சைட்ஸ்லயும் வந்துகிட்டு இருக்கு. வெற்றிமாறனோட படங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபேன்ஸோட அவரோட அதாவது வித்தவுட் சென்சார் அன்கட் வீடியோக்கு வரக்கூடிய ரசிகர்கள் தான் அதிகபட்சமா இருக்காங்க. யாரெல்லாம் இந்த அன்கட் மற்றும் வித்தவுட் சென்சார் படம் பார்க்கறதுக்கு ஆவலா காத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த 2024 உனக்குதாயா அப்படின்னு சொல்ற அளவு இந்த வருஷம் வந்து நம்ம கோலிவுட்ல ஜெயிச்ச ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஒரு பக்கம் மகாராஜா அப்படிங்கிற படம் கொடுக்குறாரு. தன்னோட கெரியர்ல 50th ஃபிலிம், அது அவரோட 50வது படம். ஆகப்பெரும் வெற்றி. தமிழகத்தில் இல்லாம இந்தியால இல்லாம ஜப்பான்லையும் சைனாலையும் ஆகப்பெரும் வசூல் வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு படம். அப்படியாப்பட்ட ஒரு கண்டென்ட் தான். விஜய் சேதுபதி வந்து கேமியோ பண்ணாதான் இனிமேல் ஜெயிப்பாரு, அவரோட ஹீரோ மெட்டீரியலா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ சொல்றதெல்லாம் உன் பாக்கெட்டுக்குள்ள வேணா சொறி வைக்க, அப்படி கிடையாது, நான் அடிபட்டு வந்தவன்டான்ற ஒரு படத்தை கொடுத்தார் மகாராஜா அப்படிங்கிற ஒரு காவியம். அதுக்கப்புறமா இப்ப விடுதலை பாகம் 2 அப்படிங்கிறது தெரியும். விடுதலை பார்ட் 1 சூரி படம் சொல்ற மாதிரி விடுதலை பார்ட் 2 விஜய் சேதுபதிக்கான படம், விஜய் சேதுபதியோட படம். ஒரு கட்டத்தில் வெற்றிமாறனோட படம் அப்படிங்கிறத தாண்டி விஜய் சேதுபதி மேல இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் ஒரு படி அதிகமா போன ஒரு படத்துல விடுதலை பாகம் 2 மிக முக்கியமான ஒரு படம். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த அப்டேட் விஜய் சேதுபதி பத்தி தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா 2024 எப்படி இவருக்கான காலமோ 2025 இவருக்கு அமையுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய அப்டேட் தான். ஏன்னா அவரோட அடுத்த படம் யாரோட அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா விஜய் சேதுபதி எப்பயுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணாருன்னா அது அவருக்கு செட் ஆகாது. ஆனா கண்டென்ட் ஓரியன்டா படங்கள் பண்ணும்போது எப்போதுமே வசூல் ரீதியா வெற்றியை கொடுக்குதோ இல்லையா, ஆனா அவர் மீது ஒரு திரையுலகத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடம்ல இருக்கும். ஆனா அவர் அடுத்த படம் ஒரு கமர்ஷியல் டைரக்டரோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பண்ண போறதாவும் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், the one and one famous கமர்ஷியல் டைரக்டர் இன் ஹிஸ்டரி, அது நம்ம ஹரி அவர்கள். ஸோ அண்மையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள், அவரோட படங்கள் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் கிட்ட செட் ஆகல. காரணம் என்னன்னா, இப்ப கமர்ஷியலை விரும்பக்கூடிய ஆடியன்ஸ் பெரும்பாலும் இல்லை, கிராஃப்டபிள் ஃபிலிம்ஸை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலுமே விக்ரமா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லைனா கமர்ஷியல் பிசினஸ் இல்லைனா அவங்களோட இன்னொரு கோணம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவர் ஹரி அவர்கள். அவங்க நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அவரோட படம் நிறைய பேருக்கு எடுபடலை. அது மேக்கிங்கா இல்லை அவரோட ஸ்டோரி டெல்லிங்கா அப்படிங்கிற மாதிரியான பல சந்தேகங்கள் வருது. ஆனால் விஜய் சேதுபதி அடுத்த படம் அவரோட பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் இருக்கு. இதை வந்து ரவுடி பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ரவுடி பிக்சர்ஸ் யார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம விக்னேஷ் சிவன் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஸோ அவங்க தான் வந்து அடுத்த படத்தை விஜய் சேதுபதி தயாரிக்கிறாங்க. அவங்க ஹரி இயக்கத்தில் நடிக்கிறாரு. இப்போதான் இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி வந்து ஹரிக்கும் சேதுபதிக்கும் செட் ஆகும்? ஹரி ஒரு பக்கம் கத்த விட்டு நடிக்க ஒரு டேரக்டர், அப்படி இல்லைனா அருவா கையில கொடுத்து 4 பேர் பார்க்குறப்ப சண்டை போட சொல்ற ஒரு கேரக்டர். அவரோட ஃபிலிம் அப்படி தான் இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி இதுக்கு அப்படியே மாற்றா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இனிமேல் அது மாதிரியான படங்கள் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்த ஒரு பர்சன். எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு இமேஜின் இருக்குல்ல, ஹரி பிளஸ் விஜய் சேதுபதி இவங்க காம்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு தோணல, அதை வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. எப்படி இந்த 2024 ஒரு பக்கம் வெற்றிக்கு நம்ம விஜய் சேதுபதியோ, அது மாதிரி கான்ட்ரவர்சிக்கு நம்ம நயன்தாராக்கு தான். ஏன்னா தொடர்ந்து தலைவிக்கு வருஷம் ஃபுல்லாக அந்த வருஷத்தை தொடர்ந்து பல கான்ட்ரவர்சி. அண்மையில் பார்த்தீங்கன்னா
தனுஷ் விசஸ் நயன்தாரா, அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டார் பற்றி பேசியது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலைபேச்சு டீமை பற்றி பேசணும்னு சொல்லி கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டே இருக்காங்க. சொல்ல போனால் இந்த செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கு ரொம்ப பேடான ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கான்ட்ரவர்சியில் கண்டினியூஸாக ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நயன்தாரா அப்கமிங்கில் பண்ணிட்டு இருக்க படங்கள்ல மண்ணாங்கட்டி, இறைவன் அப்படிங்கிற படம்லாம் உள்ளடக்கியதுங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மண்ணாங்கட்டி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இறைவன் டீமும் ஸ்மூத்தாக தான் போகுது நினைக்கிறப்ப தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இறைவன் பட குழுவுக்கும் நயன்தாரா அவர்களும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, நயன்தாரா அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. அவங்களோட கால் ஷீட்ன்றது காலையில் 10 மணிலேருந்து அதுலேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணதா, இல்லைனா 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணதா சொல்லப்படுறதா அவங்களோட கால் ஷீட். ஒரு கட்டத்தில் நயன்தாரா காலையில் எப்போதும் போல 10 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கால் ஷீட் முடிச்சு கொடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை என்னால் வந்து இனிமேல் மார்னிங்லாம் வர முடியாது, இனிமேல் வந்து என்னோட ஸ்கெடியூல் வந்து ஆஃப்டர்நூன் 2 to நைட் 8 வரையும் வச்சுக்கோங்க, அதாவது மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரை 8 மணி வரை அது வேணா வச்சுக்கோங்க, பட் அதுக்கு முன்னாடி என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கால் ஷீட் அவங்க கொடுக்குற பிரச்சனை இல்லை, இங்கே வந்து நேச்சராகவே நிறைய பிரச்சனைகளை வந்து டைரக்டர்ஸ் வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வரணும், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைட் வரணும், அந்த சன்லைட் வரணும், அவங்க எதிர்பார்க்குற கிளைமேட் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி காற்றுகள் இருக்கணும், அட்மாஸ்பியர் இருக்கணும். நயன்தாரா வந்து செகண்ட் ஆஃப் டேல நான் வரேன் அப்படின்றப்ப அது எப்படி செட் ஆகுன்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியில் உள்ள போகுது. உடனே டேரக்டர் சொல்லி அமைச்சிருக்காரு அந்த இறைவன் படத்தோட டேரக்டர், இல்லை நீங்கள் போய் நயன்தாரா கிட்ட பேசுங்க, இதுக்கு வந்து நிறைய வெதர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, சீக்கிரமே லைட்டிங்ஸ் போயிடுது, அதனால நீங்கள் மார்னிங் தான் மேம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஏடியும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நயன்தாரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட சினிமா அனுபவம் என்ன, உன்னோட சினிமா அனுபவம் என்ன, நீ என்ன எனக்கே வந்து ரூல் போடுறேங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் நான் இப்படி தான் படத்தை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னா பல்ல கடிச்சிட்டு இறைவன் டீமும் அந்த படத்தை முடிச்சிட்டாங்களாம். முடிச்சதுக்கப்புறம் நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த டீமோட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை எனக்கு வந்து அவங்க கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, ஏன்னா அந்த அம்மா எடுத்துட்டு கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒன்று நயன்தாரா சொல்லியிருக்காங்க, இல்லை எவ்வளோ டைம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்களா. இப்போ இதில் கான்ட்ரவர்சியான சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உங்களால் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ண முடியுது, ஆனால் ஒரு கால் ஷீட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணி காலையிலேருந்து சாயங்காலம் வரை நடிச்சு கொடுத்துட்டு போக முடியாதா? மதியம் 2 மணிலேருந்து நைட் வரையும் நடிச்சு கொடுக்குற உங்களுக்கு இது காலையிலேருந்து சாயங்காலம் வரை முடியல. இப்போ டேரக்டர் காசு போடல, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வாங்கி தான் ப்ரொடியூசர் தான் காசு போடுறாரு. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சம்பளம் வந்துடும், ப்ரொடியூசர் அந்த படத்தை ஓடிடியில் விற்கல, அவருக்கு ஒரு பக்கம் நட்டமாகும், இன்னொரு பக்கம் டேரக்டருக்கு ப்ரொஃபைல் அடி வாங்கும்ல. இப்போ நயன்தாரோட ஆட்டிடியூட் டே பை டே அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்துதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. இந்த 2024 பல நடிகர்கள் மற்றும் நடிகைகளோட கோர முகங்களை காட்டுது. அந்த ஒரு வரிசையில் நயன்தாராவும் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இது தரப்பா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சொல்லிடுங்க. இப்போ ஒரு இயக்குனரோட வருத்தத்தை பத்தி பேசினதுனால அடுத்த கண்டென்ட்டுமே வந்து இயக்குனரோட வருத்தம் தான். இது கொஞ்சம் பெரிய இயக்குனர்னு வச்சுங்களேன். பெரிய இயக்குனர் மீன்ஸ் 3 படங்கள் பண்ணி 2 படங்கள் பிளாக் பஸ்டர், 3வது படம் பிளாக் பஸ்டர் ஆகும் நினைச்சு கொஞ்சம் லைட்டா சரிக்கின்னு போன ஒரு டைரக்டர் நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள். அவர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வந்து பயங்கரமான உழைப்பாலும் முயற்சியாலும் யாருமே எதிர்பார்க்காத விதமா கன்னடா சினிமாவை எல்லாரும் திரும்பி பார்க்குற இடத்துல கொண்டு வந்த ஒரு டைரக்டர் தான் பிரசாந்த் நீல். KGF 1 and 2 KGF 1 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எப்படி சொல்றது பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் KGF பயங்கரமாக வளர்த்து விட்டுருச்சு. KGF 2 குர்ரா நம்மளே கேட்டு வாங்குற அளவுக்கு KGF 2 கொடுக்குறாரு. பார்ட் 2 படங்கள் எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியல் உள்ளாகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப KGF 1ஓட KGF 2 படு பயங்கரமாக ஓடுது. அப்போ KGF 2 கொடுத்தோன்னு ஒரு சக்ஸஸ். அதுக்கப்புறம் பிரசாந்த் நீல பார்த்த பார்வை ஒரு மாதிரி இருந்தது. ரவி பாஸ்ரா அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர், அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகமாச்சு, யாஷக்கான ஃபேன் பேஸ் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் KGFல நடிச்ச கருடனா இருக்கட்டும், ஆண்ட்ரூ சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ்ல வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு அந்த படம் வந்து பல பேரோட வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சலார் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. பிரபாஸ் அவர்கள் நடிச்ச பாகுபலி இப்போ வரையுமே தெலுங்குல நம்பர் 1 ஃபில்மா இருக்கு அந்த கலெக்ஷன் வைஸ்ல. அப்படின்றப்ப ஒரு பக்கம் பிரபாஸோட ஃபேன் பேஸும் ஒரு பக்கம் பிரசாந்த் நீலோட ஃபேன் பேஸும் சேர்ந்தா எப்படி அமையும் அப்படின்றப்ப தான் இந்த சலார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருது, இந்த படத்தோட டீசர் வருது, ட்ரைலர் வருது. ஆஹா என்னமோ பெருசா பண்ண போறாரான்னு நினைச்சோம். சலார் படமும் வந்துச்சு, ஆனா பயங்கர மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தது. ஒரு பக்கம் 650 கோடி அந்த படம் சம்பாதிச்சாலுமே இன்னொரு பக்கம் வந்து KGF மாதிரி இல்ல, ஒரு யூஷுவல் பிரபாஸ் படமாவும் இல்ல, ஒரு யூஷுவல் பிரசாந்த் நீல் படமும் இல்ல. அதாவது நிறைய பேர் என்ன மீம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, KGF படத்துக்கு ஒரு செட் போட்டு 2 படம் எடுத்துட்டு அப்படின்னா அதுல இருந்து பணம் வந்ததுக்கு அப்புறமா ஜாலியா ட்ரிப்பு போகணும், செலவு பண்ணணும், அந்த செட்டை கலைக்கணும், அந்த செட்டு அப்படியே இருக்குன்னு சொல்லி அதுல இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அதாவது ஒரு செட்டை போட்டுட்டோம், அதை வந்து இன்னும் அப்படியே நல்லபடியா இருக்கு, அதை வச்சு இன்னொரு படம் எடுத்துறணுங்கிறக்காண்டி ஒரு கதை எழுதுனீங்க அப்படின்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ற அளவு அந்த படம் வந்துருச்சு. இப்போ வந்து அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, KGF 2ஓட வசூல், அதுக்கப்புறம் அதோட ஹிட், அதோட சக்சஸை பார்த்துட்டு நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் சலார் இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனம் வர்றதுக்கு காரணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா சலார் 2ல என்னோட கதையும் திரைக்கதையும் அதிக அளவுல இருக்கும், நான் ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல போனா ரீசெண்டா வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒரு படம் எதுக்கு வந்து இப்படி ரிவ்யூ அதாவது விமர்சனங்களால் அப்படி ஆகுது, எதுக்கு சொதப்புது அப்படின்னு கேட்டா ஹார்டிஸ்க்கு
காணாமல் போச்சு, நாங்கள் எடுத்த கதை இதுவே கிடையாது, நாங்கள் வந்து இதை ட்ரிம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அதில் இதை கட் பண்ணி இதை மட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க கட் பண்ண வீடியோ திரும்ப போடுறது, அந்த கட் பண்ண வீடியோன்ற பேரில் திரும்ப இவங்க வந்து புதுசாக ஷூட் பண்ணி போடுறன்ற பல விஷயங்கள். அதாவது தன்னோட தோல்வியவோ ஆமாம் நாங்கள் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்காத எவ்வளோ டைரக்டர்கள் மத்தியில் ஆமாம் நான் கேஜிஎஃப் 2வால் அலட்சியம் மறந்துட்டேன், அதுதான் அந்த படத்தோட இந்த சர்க்கிளுக்கு காரணம், அடுத்த பார்ட்டில் நான் நல்லபடியாக பண்ணுறேங்கிற பிரசாந்த் நீல் எவ்வளவோ பெட்டராக தான் நமக்கு தெரிகிறாரு. பிரசாந்த் நீலோட இந்த ஒரு அப்பாலஜியோ இல்லைனா இந்த ஒரு மன திருத்தமோ அவரோட அந்த சலார் பார்ட் 1 தோல்வியோ அவரோட பார்ட் 2 எப்படி இருக்கும்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் பற்றி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த 2024 தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல ஆக்டர்களுக்கு நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு, பல ஆக்டர்களுக்காக கிட்டதாகவும் அமைஞ்சிருக்கு, ஒரு சில பேருக்குலாம் வெளியில சொல்ல முடியாத அளவு அமைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் தான் நம்ம சூர்யா அவர்கள். இந்த 2024 அவர் கொடுத்த ஒரே ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா. இதுக்கு வந்து அது எப்படி சொல்றது, பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. 2000 கோடி வசூல் பண்ணும், பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சூர்யாவோட மனசையும் கெடுத்து ப்ரொடியூசரும் டைரக்டர் சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஆசை வார்த்தைகள் காட்டி இனிமேல் உங்களோட லெவலே வேற அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்தை அவர் நம்பி, அதாவது கங்குவாவை நம்பி இது பெரிய அளவு சக்சஸ் ஆகி நினைச்சு அவர் இந்தியில போயிட்டு ஒரு பக்கம் கர்ணன்ற ப்ராஜெக்ட்லாம் பேசினார். ஆனா கங்குவா வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டிப்ரெஷனுக்கு நானுமே ஒரு சில காரணம் அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன். என்னோட வீடியோவெல்லாம் அவர் பார்க்க போறதும் கிடையாது, அந்த டீமும் பார்க்க போறதும் கிடையாது. இருந்தாலும் அதை பார்த்துருந்தாலும் ஒருவேளை அந்த விமர்சனங்களுக்குள்ள நானும் ஒரு ஆளாக இருந்திருந்தாலும் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. சூர்யா அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்க சேனல் வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அந்த படத்தை பயங்கரமா அடிச்சாங்க, பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணாங்க, பயங்கரமா போட்டு ரிவ்யூ பண்ணாங்க. என்னோட கோபங்கள் எல்லாமே வந்து சிவா மேல தான் இருந்தது. சூர்யா மேல தனிப்பட்ட விதத்தில் இருந்தாலுமே இப்படியாப்பட்ட ஒரு கதையை நடிச்சு ஃபைனல் அவுட் பார்த்து இது எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு இருந்தாலுமே நல்லா வளர்ந்து வர ஒரு ஆக்டரை முடிச்சு விடுறதே சிவா அவர்களோட வேலை. எனக்கு தெரிஞ்சு பைக்காட்டு சிவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்து வரணுங்கிற மாதிரி தான் என்னோட கோபங்கள் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அதுக்கப்புறமாவே 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, அவரோட ஃபோட்டோ வெளியே வந்தது, ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த கண்ணங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப சுருக்கம் விழுந்து அவரோட பேச்சே ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வணங்கான் மேடையில் அவர் வந்து சொல்றாரு இனிமேல் வருஷத்துக்கு 2 படம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு வருடமாக தான் அவருக்கு அமைஞ்சது. வருஷத்துக்கு மேலே பழி சொல்லக்கூடாது, அதுக்கு அவரும் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கிறப்ப கங்குவா இப்படி ஒரு சர்க்கிள் ஏற்படுத்தி வச்சு சரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பேட்டா அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கு முன்னாடி ரஜினி நடித்த சில மசாலா படங்களை கம்பேர் பண்ணும்போது பேட்டா அவர் வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகிர்தண்டா XX ராகவா லாரன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு படம்ன்ற பட்சத்தில் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம எல்லாருமே மலை மாதிரி நம்பலாம். ஒரு பயங்கரமான படம் வந்து சூர்யா கிட்ட இருந்து கொடுப்பாரு, ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குன்ற நினச்சிக்கிட்டு இருந்தோம். சொல்ல போனால் இந்த படத்துக்கான டைட்டில் எல்லாம் சூர்யா 44 சொல்லிட்டாங்க. அது நானா இருக்கட்டும், வலைபேச்சு டீமாக இருக்கட்டும், நிறைய சினிமா கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், படத்துக்கு டைட்டில் வைக்கணும் சூர்யா 44 சொல்லுங்கன்ற அளவு வந்துருச்சு, அந்த அளவு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கான டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு, அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை வெளியிடலாம் இருக்காங்க. ஒருவேளை அதில் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சி சூர்யாவோட வேற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைச்சி சூர்யாவுக்கு அதாவது அவர் ஒரு எப்படி சொல்றது, அவர் தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு தவிர்க்க முடியாத நடிகன் தாண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாளைக்கு தடம் பதிக்க போறாரா அப்படிங்கிற பல விஷயங்கள் எழுந்திருக்கு. ஏன்னா நாளைய தினம் அவரோட 44வது படத்துக்கான டைட்டில் டீசர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. யார் யாரெல்லாம் சூர்யாவோட ஒரு கம்பேக்காக வெயிட் பண்றீங்க, யார் யாரெல்லாம் ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர் தவறான டைரக்டர்கிட்ட மாட்டிட்டாருன்னு ஃபீல் பண்றீங்க, கண்டிப்பா இந்த கார்த்திக் சுப்ராஜ் படம் அவருக்கு மாபெரும் ஹிட் அடிக்கணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓவராலா இன்னைக்கு சினிமா 360 நம்ம நயன்தாரா இஷ்யூல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் ஹரி விஜய் சேதுபதி இவரோட கூட்டணி, பிரசாந்த் நீல் அவரோட அப்பாலஜி, வெற்றிமாறனோட விடுதலை அன்சென்சார்ட் வெர்ஷன், அதுக்கப்புறமா வடச்சென்னையோட அன்சென்சார்ட் வெர்ஷன், ஃபைனலா சூர்யா 44 அப்படிங்கிற 5 அப்டேட் சொல்லியிருக்கேன். இது குறித்த உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.